அவ்வளவு அராஜகம் பண்ணாங்க காவல்துறை. நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஏங்க இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தலைவர்கிட்ட சொன்னோம். இல்ல அதுக்கு முன்னாடியே சொன்னார்ல புசி ஆனந்த். ஏங்க உங்க சின்ன தலைவர் புசி ஆனந்த், சின்ன தளபதி. ஏங்க அவர் சின்ன தளபதி எல்லாம் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. புசி ஆனந்த் ஐயாவோட எளிமையை வந்து இங்க எளிமைக்கு பேர் போனவர் காமராஜர் அப்படிம்பாங்க. காமராஜரை நாங்கெல்லாம் பார்த்தது இல்ல. இன்னைய காலகட்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற காமராஜர். இது பாண்டிச்சேரியில ஒயின் ஷாப் வச்சுன்னு இருக்கிறவர் அவரா? ஏங்க பாண்டிச்சேரியில ஒயின் ஷாப்புங்க ஒரு விஷயம். நீங்க காமராஜர் கூட ஒப்பிடுறீங்களே, அதுதான் புரியல. ஏங்க எளிமைங்க, உங்களுக்கு வந்து பட்டன் போன் தான் வச்சிருக்காரு, இது 2 வீலர்ல தான் வருவாரு. புரியுதுங்களா? நார்மலா ஒரு நடிகனுக்கு பிஏவா இருக்கிறவனே இன்னைக்கு வந்து BMW போற அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சுக்கிட்டு அடிச்சு வச்சிருக்கானுங்க. அதுவும் சட்டத்தை மீறி போயிருக்காரு. ஹெல்மெட் போடாம போய் சுத்தின்னு இருக்காரு. சட்டத்தை மீறி இருக்காரு. அதுக்கே அவர் மேல கேஸ் போடணும். ஹெல்மெட் போடாம போறதுக்கு. ஹெல்மெட் போடாம? ஆமா, ஹெல்மெட் போடுறது ஒரே மேட்டர் இல்லைங்க. ஹெல்மெட்டுங்கிறது இன்னைக்கு வந்து பைக்ல சைடு மிரர் இல்லாதனாலதான் ஆக்சிடென்ட் ஆகுதுங்கிறது தான் இதா இருக்குது. அப்ப டார்மாரா ஓட்டுறதுனாலலாம் ஆகல, சைடு மிரர் இல்ல, அதனாலதான் ஆக்சிடென்ட். சைடு மிரர் இல்லாம தாங்க சைடுல பார்த்து ஓட்டாம ஸ்ட்ரைட்டா போயிடுற இதுன்றானுங்க. அப்ப நாமக்கல்ல இருந்து கரூருக்கு வந்தாரு. ஹெல்மெட் போடுறதுனால தான் ஆக்சிடென்ட்ங்கிறதே கிடையாது. சைடு மிரர் பார்க்காதது அதனாலதான் ஆக்சிடென்ட். ஓ, அதனாலதான் ஆக்சிடென்ட் ஆகுது. மத்தபடி தார்மாரா ஓட்டுறதுனால இல்ல. இந்த நாமக்கல்ல இருந்து கரூருக்கு வரும்போது ஒருத்தன் அந்த வேன்ல போயிட்டு விழுந்தானே, அதெல்லாம் வந்து நேரடியா சைடு மிரர் இல்லாததான் நடந்தது. மத்தபடி உங்க பிரச்சார வாகனத்தினால நடக்கல. ஏங்க ஒரு விஷயம், நாங்க திருப்பி நடந்து முடிஞ்ச விஷயத்த பேசி அதுல குட்டையை குழப்பி தவறாக்குறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. புரியுதுங்களா? நடந்து முடிஞ்சது பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் வாழ்க்கை. சரி சார், புரியுதுங்களா? பழையன கழிஞ்சிருச்சு, அதை கழிஞ்சதோட லிஸ்ட பாக்கணும்.